தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளிப்கார்ட் ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட் ஜாபோட அப்டேட்ஸை நம்ம அங்கே கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி ஒரு தடவை ஜாயின் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட கேண்டிடேட் நேமு, கான்டாக்ட் நம்பரு, மேலா ஃபீமேலா, எந்த இன்ஸ்டியூட்டில் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பிரான்ச்சில் எந்த இயர் பாஸ் பண்ணிங்க, உங்களோட சிஜிபிஏ, என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதனால் ரெஸ்யூமை ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ரெஸ்யூம் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செட்ஜு இந்த மாதிரி நல்ல ஒரு ஆப்பில் நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு ரெஸ்யூமை தெளிவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர் யூ ஒர்க்கிங் சம்வேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு, ஒர்க் பண்ணால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டோட ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் தான் பார்த்துட்ருக்கோம். 2024 கிராஜுவேட்ஸ் எல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 2024 பாஸ்ட் அவுட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரோல் வந்து கரண்ட்டில் ஓப்பனில் தாங்க இருக்குது. என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் SDE, UI டெவலப்மெண்ட் 1, அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியர் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு 2024 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 2024 இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் எந்தெந்த பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா CSE, IT, ECE, EEE ஸ்ட்ரீம்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூகுள் ஃபார்ம்லேயுமே அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ECE, EEE, ECA, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இதை தவிர்த்து நீங்கள் MCA அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த அதரில் கொடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணி பாருங்கள். MCAவும் எடுப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பாஸ்ட் அவுட்டை பொறுத்தளவுக்கு 2024, 2023 ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்ஸில் கொடுத்து மோஸ்ட்டாக அவங்க 2024 தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி கோர்ஸை பொறுத்தளவுக்கு BE BTech முடிச்சவங்க, ME MTech முடிச்சவங்க, டூயல் அக்ரி முடிச்சவங்க, அதாவது இன்டிகிரேட்டட் ME MTech முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த ரோலுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்தாச்சு. சேலரி பாருங்கள். CTCயை பொறுத்தளவுக்கு 32.57 lakhs per annum, அதாவது கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா பேஸ் சேலரி கொடுக்குறாங்க. இதில் 10% வேரியபிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ESOP மட்டும் உங்களுக்கு ஒர்த் 5 lakhs கொடுக்குறாங்க. அதாவது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. ஜாயினிங் போனஸ் ஒரு 3 லட்ச ரூபா, ரிட்டன்ஷன் போனஸ் ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதை தவிர்த்து அதர் பெனிஃபிட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டாப் கிளாஸ் ஜாபுங்க. ஒரு வேளை உங்களுக்கு டேலண்ட் இருந்து இந்த ஜாப் கிடச்சிதுன்னா ஸோ உங்கள் லைஃப் ஒரு செட்டில்டு ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு டாப் கிளாஸ் ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் ஜாபை பொறுத்தளவுக்கு, செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் செகண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கோடிங் டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். தேர்டு வந்து ஒரு டைரக்ட் இன்டர்வியூ, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். இந்த மூணுலேயும் யார் நல்லா வராங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் மட்டும் இருக்காது. 2 to 3 ஸ்டேஜ் ஆஃப் ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். Tier 1, Tier 2, Tier 3 அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த நாளையும் கிளியர் பண்ணால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பெங்களூர்லலாம் போஸ்டிங்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.